அதை பத்தி நான் கவலையே படுறது என்ன இதே வேலையா நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ஓவரா பேசுறாங்கடா, எதை பார்த்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அதனால அதெல்லாம் இவங்க பண்ற வேலை. இன்னும் உண்மையாவே கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால சின்ன படங்கள் சூப்பரா பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்கள்ல நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்கள்ல இந்த உணர்வுகளோட அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கு. அதனால சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். ஏன்னா அந்த சின்ன படத்துல இருந்தா பெரிய டைரக்டர் உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்கியராஜ் படம், இந்த மாதிரி பேர் வாங்குறப்ப அது படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்றேன். அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். இன்னைக்கும் பேரரசை பத்தி நீங்க பேசும்போது டைரக்டர் பேசினாரு, அந்த பாட்டு அவரால் தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்லை, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டென்ட் தான் சரியில்லாம. நிறைய டெக்னாலஜி இருக்கு. நாங்கள் ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி, இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஏங்கிள் எடுக்கிறீங்க. நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம். அதுதான் படத்தில் வரும். ஸோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவங்க தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யாரு எந்த ஏங்கிள் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவங்க தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. தம்பி, நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட. இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிறேன். இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சிருக்கிற பாரு. அதனால ஒரு பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா, நீ மெம்பர் ஆயிட்டியா? பாத்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அது இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமா சொல்றது, மற்ற விஷயங்கள்லாம் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். நீ டைரக்டர், ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே. இது பெரிய இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்ன பத்தி ஏதாச்சும் பேசிடும். கண்ணே, நீ மெம்பர் ஆனா ஆகு, அதுல என்னாலும் பரவாயில்ல. எங்க வீட்டு பிள்ளை அது. நான் அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து விஜயகுமார் அண்ணன் இருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம், ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே,
இன்றைய கண்டென்ட்டு. கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, மிக கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೋರ್ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డ్యాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா தப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல், ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவான். பாத்தீங்களா? டேய் டைரக்டரே, பெரிய நீ இல்லையா? ஆளுக்கு ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணதுக்கு நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற இந்த ஹீரோ வந்து நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ற ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை சொல்லிட்டேன், உண்மையாக சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவல்ல. ஆனால் அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு, ஒரு யகாந்தமாக இருந்தது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர். பேர் நம்ம ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம், வரக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்கள் பாட்டுக்கா நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளெல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக
தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ உண்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா என்ன நல்ல கேரக்டர், அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன் டமால் டுமில்னு. ஏய், எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவன் ஏன் கொலை பண்ணுறான்றதை இந்த கதை. புரிஞ்சுதா? எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவனை காதல் பண்றவனை கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் படிக்கிறார். விசு சார் அதான் எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறோன்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீமு. ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுருந்தாருங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போறீங்க? சூப்பர், ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். 50லேருந்து 75 தேட்டர் கை தட்டுங்க. 150 தேட்டரில் இது வந்து நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது, படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட். இல்லை அது போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது தேட்டரில் படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்க. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் இஸ் சாலிட் ஆகிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்பவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிக்கங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். அந்த காலத்தில் நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போ 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துறாங்க. கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டும், போராட்டமா இருக்கு. நல்ல படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்க முடியாத தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்னைக்கு சும்மா சுற்றிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுற்றிட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான்.
ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே, அதை பார்த்தீங்களா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயா, விஜய் மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ். நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இது அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா, நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுக்கணும். அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கு. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோ ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ, ஹீரோ கம் வில்லன். இது எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரில. இந்த கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனாக இருக்கான், நீ கொல்றதுல வில்லனாக இருப்ப போடு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன்.